வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு வெள்ளி பிள்ளையார் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செவ்வாய் பிள்ளையார் கும்பிட்ட வாரத்தில் வர வெள்ளிக்கிழமையில இந்த வெள்ளி பிள்ளையார் படைப்பாங்க. வெள்ளி பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்கு இனிப்பு உப்பு கொழுக்கட்டை ரெண்டும் செய்வாங்க. இனிப்பு கொழுக்கட்டை மாவை நம்ம எதுக்காக வேண்டிக்கிறோமோ, தாலி சரடு, குழந்தை, படிப்பு, பணம், வீடு, நகை இது போல ஷேப்பாக செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணால் உடனே நிறைவேறுங்கிறது ஐதீகம். இது போல வெள்ளி பிள்ளையார் படைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இனிப்பு கொழுக்கட்டை மாவு மட்டும் கிளறி இது போல பிடி கொழுக்கட்டையா பிடிக்கும் போது நம்மளோட பிரார்த்தனைகளை மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு 11, 21 போல எண்ணிக்கையில பிடி கொழுக்கட்டையா செஞ்சு வச்சு வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிரஹோரையில பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணா நினைச்சது நடக்குங்கிறது ஐதீகம். 1 கப் பச்சரிசியை 2-3 டைம் களைஞ்சிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்து 10 நிமிஷம் நேல் உணர்த்தி எடுத்து ஈர அரிசி மாவாக அரைச்சி நைஸ்கன் சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஈர அரிசி மாவை வெறும் வானலியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிதமான தீயில கைவிடாமல் வறுத்துக்கோங்க. மாவு இது போல் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கையில் எடுத்து கோலை இழ விட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிசுறு இல்லாமல் வரணும். இதே போல் எல்லா மாவையும் வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நைஸ்கன் சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்து கப்பி இருந்ததுன்னா திருப்பவும் அரைச்சி நைஸான மாவாக சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு 3-4 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த மாவில் கொழுக்கட்டை, தட்டை, கைமுறுக்கு, சீடை எல்லாம் செய்யலாம். சளிச்ச மாவுலேருந்து 125 ml கப்பால் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். கனமான பாத்திரத்தில் 1.25 கப் தண்ணி, 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்து இது போல் நல்லா கொதித்து பொங்கி வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்க மாவை கொட்டி கிளறி இது போல் பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வந்ததும் அடுப்பை நிறுத்திட்டு லேசாக ஆறுனதும் தேவையான வடிவத்தில் கொழுக்கட்டைகளாக செஞ்சு இட்லி தட்டில் அடுக்கி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உப்பு கொழுக்கட்டை ரெடி. அடுத்து இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு 125 ml கப்பால் வறுத்து சலிச்ச மாவு 1 கப் எடுத்திருக்கேன். மாவு எடுத்த கப்பால் 1 கப் உடச்ச வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி அதே பேன்லேயே சேர்த்து 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பாசிப்பருப்பு, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது போல் கொதிச்சு பொங்கி வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்க மாவை கொட்டி கைவிடாமல் கிளறி இது போல் மாவு நல்லா வெந்து திரண்டு வந்ததும் அடுப்பை நிறுத்திடுங்க. மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா அழுத்தி பசைஞ்சிட்டு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டை எடுத்து வெடிப்பு இல்லாமல் அழுத்தி உருண்டி இது போல் கொஞ்சம் மெல்லிசான அடையாக தட்டிக்கோங்க. நெய் தடவுன இட்லி தட்டில் அடுக்கிக்கோங்க. அதே போல் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவு எடுத்து வெடிப்பு இல்லாமல் உருண்டி 2 கட்டவரலாலையும் நடுப்பகுதியில் அழுத்தி கிண்ணம் போல் செஞ்சுட்டு இது போல் ஓரத்தில் லேசாக அமுத்தி விட்டிங்கன்னா அகல் மாதிரி வந்துடும். இதில் நெய் போட்டு விளக்கேற்றணும். அதனால் எங்கேயும் வெடிப்போ இல்லை ஓட்டையோ இல்லாத மாதிரி நல்லா செஞ்சுக்கோங்க. நுனிப்பகுதியை திரி போட்டு ஏற்றுற மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த அகலை அடை மேலே வச்சுக்கோங்க. இதே போல் 5 அடையும் அது மேலே ஒரு அகலும் வச்சு கொஞ்சம் பிடி கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சு இட்லி பானையில் 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் லேசாக ஆறுனதுக்கு அப்புறம் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற மாவை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் செஞ்சு வேக வச்சு அகலில் நெய் விட்டு விளக்கேற்றி இதே போல் இலையில அரேஞ்ச் பண்ணி நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.